பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன வார்த்தைக்காக நம்ம காலையில் காத்திருப்போம். இன்றைக்கான தேவ வார்த்தை 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். உன் நாட்களையை நீடித்திருக்கும் பண்ணுவேன் அப்படின்றார். உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு. நம் நாட்கள் அவர் நீடித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம் நாட்களெல்லாம் அவங்க கையில் தான் இருக்கிறது. அதே போல் எஜேக்கியேலை நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார், ஒரு வியாதி வரும்போது அவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது அவர் அழுவுறார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு உத்தமமாக தானே இருந்தேன், இந்த வியாதி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், பயப்பட்டு அவர் அழுவுறாரு. செவ்வறு பக்கம் திரும்பி அழும்போது அப்போ ஏசாய்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, நீ போய் எஜேக்கியாவுக்கு சொல்லு, இன்னும் 15 வருஷம் உன் நாட்கள் நான் கூட்டி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுபோல் தெய்வ ஜனமே, நம்ம தேவன் நம் நாட்களை கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் சில நினைக்கல, எங்கள் அம்மா ஒரு 60 வருஷம் வாழ்ந்தாங்க. எனக்கு கூட அந்த வாழ்க்கை, எனக்கு கூட ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா 60 வயசுலவே மறித்துட்டாங்க, நான் கூட அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கறது அவர். ஆனால் நம்ம அம்மா இத்தனை வருஷம் இருந்தாங்க, அப்பா இத்தனை வருஷம் இருந்தாங்க, அத்தனை வருஷம் தான் நானும் இருப்பேன் அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அந்த பயத்து கூட நமக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாரு தேவர், என்ன சொல்கிறார், உன் நாட்கள் நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அவர் நம் நாட்கள் கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்ம என்ன பண்ணணுன்னா, எதுக்கும் நம்ம கவலைப்படுறது தேவை கிடையாது. நமக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. எஜேக்கியாவை நம்ம பார்க்குறோம், நாட்கள் தேவன் என்ன பண்ணுறாரு, கூட்டி கொடுத்தாரு. நம்ம ஒரு திமிரவாதக்காரன் 38 வருஷமாக அவர் என்ன பண்ணாரு, படிக்கலை இருந்தார். அந்த திமிரவாதக்காரனு கூட தேவன் என்ன பண்ணார், சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுபோல் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன, எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம். நம்ம தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம தேவன் நம் நாட்களெல்லாம் கூட்டி கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசிங்க. கர்த்தருக்கு உண்மையாக நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்கள் நாட்கள் கூட்டி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமேன்.